இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, அம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, அம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. அம்மையை நாங்கள் மறக்க விடு, அம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சமேனையோர் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஏனெனில் ஆண்டவர் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் மாட்சியில் உள்ளார். அன்பான உறவுகளே, மாபெரும் நாளாகிய உயிர்த்த நாளை நோக்கிய நம்முடைய பயணத்தின் இறுதி நாள் இன்றைய நாள். நாளைய நாளோடு நாங்கள் மிகவும் முக்கியமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அர்த்தம் சேர்க்கின்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை புனித வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, உயிர்த்த ஞாயிறு என்று கொண்டாடவிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய வாழ்வை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாளைய நாளிலே நுழையவிருக்கின்ற இந்த அற்புதமான பாஸ்கா நிகழ்ச்சிக்கு நான் தயாராக உள்ளேனா? இன்று புனித வாரத்தின் புதன்கிழமை, புனித புதன் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இன்றைய நாள் எனக்கு எவ்வாறான அழைப்பை தருகிறது என்பதை நான் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் சில மரபுகளிலே இந்த நாளை ஸ்பை வென்ஸ்டே, அதாவது கபட புதன் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில்தான் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அதற்கான சதி செய்து தலைமை குருக்களை அணுகி அதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக சில மரபுகளிலே கூறப்படுகிறது. ஆனால் திருவிவிலியத்திலே இவ்வாறான ஒரு புதன் குறித்து எந்த விதமான விடயங்களும் இல்லை. எனவே என்னுடைய மனம், என்னுடைய ஆன்மா கபடமாக இருக்கிறதா, கபடமற்று தூய்மையாக இருக்கிறதா? இயேசுவோடு பாஸ்கா விழாவுக்கு போகவிருக்கிற நான் யூதாஸ் போன்று மனநிலையோடு இருக்கிறேனா, இல்லை தூய்மையான கபடற்ற மனநிலையோடு இருக்கிறேனா என்ற கேள்வியோடு நாம் இந்த திருப்பலிக்குள்ளே நுழைவோம். ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவையை சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பினருளை அடையச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 9 ஏறாக. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவனென எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பழிச்சொற்கள் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கின்றேன். யாரும் வரவில்லை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிப்படுத்துவேன்.
எளியோர்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் எளிகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரமதந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே போற்றப் பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12 ஒருவனாகிய யூதாசு ஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனை என்னை காட்டி கொடுப்பான். மானிடமகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, நாங்கள் திரு யாத்திரை செய்தோம். தவக்கால திரு யாத்திரை செய்தோம். இந்த திரு யாத்திரை நாங்கள் ஒரு பேருந்தை பிடித்து கொண்டு ஒரு கல்வாரிக்கு சென்று அல்லது ஒரு யாத்திரை ஸ்தலத்துக்கு சென்று அங்கே ஒரு சில வழிபாடுகள், தியான முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற அவ்வாறான ஒரு திரு யாத்திரை அல்ல. நாங்கள் செய்த 40 நாள் பயணம் உள்ளார்ந்த திரு யாத்திரை, நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே நாம் சென்ற திரு யாத்திரை. இந்த திரு யாத்திரை எதற்காக நாம் மேற்கொண்டோம்? வரவிருக்கின்ற மாபெரும் பெருவிழாவாகிய உயிர்ப்பு பெருவிழாவுக்காகத்தான் இந்த திரு யாத்திரை செய்தோம். சாத்தானையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் பாவத்தையும் நான் விட்டுவிடுகிறேன் என்று உச்சரிப்பதற்காக செய்த திரு யாத்திரை. இதற்காக இறைவார்த்தைகள் தரப்பட்டது. இறைவார்த்தையூடாக செபித்தோம். மனமாற்றத்திற்கான செய்தி நமக்கு பலர் வழியாக விடக்கப்பட்டது. பல
இறைவார்த்தை பகுதிகள் நம்மை தொட்டன. பலர் உண்மையாகவே உணர்ந்து மனம் மாறி நாங்கள் பாவ மன்னிப்பு அருட்சாதனம் பெற்றிருக்கிறோம், மனஸ்தாபம் அடைந்திருக்கிறோம், உறவுகளை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். எனவே இதுதான் உண்மையான திரு யாத்திரை. இந்த திரு யாத்திரையினுடைய முடிவு உயிர்ப்பு. உயிர்ப்பிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிற வானக வீடு, நிலை வாழ்வு, இவை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியமான விடயம். எனவே இந்த திரு யாத்திரையை செய்து நாங்கள் இளைத்து களைத்து வந்திருக்கிற நமக்கு ஆன்மாவிலே, உடலிலே இளைத்து களைத்து வந்திருக்கிறோம், ஆனால் ஆன்மா உறுதி அடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாளைய நாளிலே இயேசுவோடு திருத்தூதர்கள் எவ்வாறு இயேசுவோடு ராப்போசனத்திலே பங்கு கொண்டார்களோ அவ்வாறு நீங்களும் நானும் ராப்போசனத்திலே பங்கு பெறவிருக்கிறோம். இந்த நாளிலே நம்மிடம் இயேசு ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், உன்னுடைய ஆன்மா என்னை கொண்டாடுவதற்கு, என்னோடு பந்தியில் இருப்பதற்கு தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 40 நாள் பயணம் நான் வெளியே ஆடம்பரத்திற்காக செய்தேனா, இல்லை உண்மையாகவே என்னுடைய ஆன்மாவை பலப்படுத்துவதற்காக நான் இந்த ஆயத்தங்களை செய்து வந்திருக்கிறேன், என்னுடைய பயணம் எதற்காக அமைந்திருக்கிறது என்பதை கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களை, இன்றைய நாளிலே நான் ஏற்கனவே முன்னுரையிலே கூறியது போல் இந்த நாளை நாங்கள் கபட புதன் என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் தான் இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிற எண்ணத்தை, அழகை யூதாசனுடைய மனதிலே போட்டிருந்தது. எனவே அதை அவன் ஒர்க் அவுட் பண்ணுவதற்காக, அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதற்காக தலைமை குருவிடம் அணுகி அவர்களோடு பேரம் பேசி இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு என்ற ஒரு அந்த கபட எண்ணத்தை அவன் கொண்டிருந்த நாளாக இந்த நாளை பாரம்பரியத்திலே ஒரு சில மரபுகள் கூறுகின்றது. எனவே இந்த நாளிலே இயேசு கேட்ட கேள்வி, இயேசு நம்மிடம் கேட்க விரும்புகிற கேள்வி, ஆம், நீ என்னோடு இந்த பாத்திரத்திலே பருக, அப்பத்திலே பிட்டு உண்க தயாராக இருக்கிறாயா என்ற கேள்வியை நான் அங்கே அந்த பந்தியிலே அமர்ந்திருக்கிறவனாக இருந்தால் என்னிடம் இயேசு கேட்டால், என்னுடைய ஆன்மாவிலே என்ன இருக்கிறது? கபடம் இருக்கிறதா? சூது, மாது, களவு, பொய், வஞ்சனை, வஞ்சகம், பொறாமை, எரிச்சல் இவை இருக்கிறதா? இல்லை யூதாசனுடைய மனதிலே எரிச்சல், வஞ்சகம், பொறாமை இவை தங்கி இருந்தது, கபட எண்ணம் இருந்தது, தூய்மையற்ற மனது கொண்டிருந்தான். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் எதை தியானிக்க வேண்டும்? என் ஆன்மா கபடோடு இருக்கிறதா, தூய்மையாக இருக்கிறதா? நான் பெரிய வியாழக்கிழமை இயேசுவோடு பந்தியில் அமர்வதற்கு, அவர் என்னுடைய கால்களை கழுவுவதற்கு, என்னுடைய வாழ்வு உண்மையாகவே இயேசுவால் தொடப்படுவதற்கு என்னுடைய வாழ்வு உண்மையாகவே அர்த்தமுள்ள வாழ்வாக, அல்லது என்னுடைய வாழ்வு பரிசுத்தமான வாழ்வாக இருக்கிறதா என்கிற கேள்வி இன்றைய நாளில் அவசியமாக இருக்கிறது. அதற்கு சிறந்த உதாரணமாகத்தான் யூதாஸ் இருக்கிறார். யூதாஸினுடைய மனதிலே அழக எண்ணத்தை போட்டிருந்தது. ஆனால் பேதுருவும் மறுதலித்தார். ஆனால் பேதுருவினுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை அழகை தூண்டவில்லை, சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நாங்கள் மிக முக்கியமாக தியானிக்க வேண்டியது இதுதான். நாளைய நாளிலே நான் இந்த பந்தியிலே அமர்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னுடைய ஆன்மா தயாராக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு ஒரே ஒரு நம்பிக்கையோடு தான் பயணித்தார். இன்றைக்கும் மீண்டுமாக நாங்கள் எசாயாவினுடைய துன்புறும் ஊழியர் பகுதியிலே இருந்து வாசித்தோம். இயேசு ஒரே ஒரு உறுதியோடு சென்றார், இழிநிலையை நான் அடைய மாட்டேன், நான் அவமானம் அடைய மாட்டேன், நான் வெட்கம் அடைய மாட்டேன். ஏனென்றால் நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கின்ற அறிவை நாம் பெற்று ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களை, எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். எனவே கபடற்ற எண்ணத்தோடு, தூய்மையான மனதோடு, பரிசுத்தமான சிந்தனைகளோடு, பாவ சங்கீதனம் செய்யாவிட்டால் இன்றைக்கும் ஒரு நாள் இருக்கிறது. நாம் பாவ சங்கீதனம் செய்வதற்கு ஒரு குருவானவரை அணுகி பாவ சங்கீதனம் செய்து கொண்டு பரிசுத்தமான உள்ளத்தோடு ஆண்டவருடைய பந்தியிலே அமர்வதற்கு நாமும் விரைந்து செல்வோம். அதற்கான நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது. எனவே முயற்சியோடு ஆண்டவருடைய பாஸ்கா விழாவிலே விருந்திலே பங்கு பெற நம்மை ஆயத்தம் செய்வோம். அவரோடு பந்தியில் இருப்போம், அவரோடு
பாடுகள் படுவோம், அவரோடு இறப்போம், இயேசுவோடு நல்வாழ்வுக்கு, மறுவாழ்வுக்கு, தூய வாழ்வுக்கு உயிர் தழுவோம். ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, உமது திருவுடலாம் திருச்சபையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் உம்மில் வேறு ஊன்றியவர்களாக எங்கள் பணிவாழ்வினை கொண்டு செல்வதற்கு தேவையான உமது உடனிருப்பினை தந்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருப்பவர் நாமே என்று மொழிந்த தந்தையே இறைவா, சமூக பணிகளிலும் பிறரன்பு பணிகளிலும் ஈடுபடும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் பணிகளில் வருகின்ற தடைகளையும் சவால்களையும் தைரியத்துடன் கடந்து செல்வதற்கு தேவையான மன வலிமையினையும் அவர்களுக்கு கொடுத்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த தந்தையே இறைவா, தற்கால சூழ்நிலையில் சிறுவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்முறைகள், அடக்குமுறைகளிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து அவர்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறந்த ஆளுமை திறன் உள்ளவர்களாகவும் வளர்வதற்கு தேவையான உறுதுணையினை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தந்தையே இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணையதளம் மூலமும் உமது இந்த கல்வாரி பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கனிவுடன் நோக்கியருளும். அவர்களது உள்ளத்து தேவைகளுக்கு நீரே செவிமடித்து அவற்றினை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் பலமும் ஆகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த வேண்டுதல்களோடு எங்களுடைய மனங்களின் கவலைகளையும் வேதனைகளையும் தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இது தவிர தூய்மையற்ற கபடுள்ள என்னுடைய மனதையும் தருகிறேன், நீர் தாமே ஏற்றுக்கொள்ளும். புனிதப்படுத்தும் ஆண்டவரே, அதற்கான வழியை நான் செய்ய என்னை தூண்டிவிடும். நான் உம்மோடு கூடவே பாஸ்கா விருந்திலே பங்கெடுக்க, உம்மோடு கூடவே உம்முடைய துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்து இறந்து உயிர்த்தெழ எனக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோமும். திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம் பெருமெதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனவும் திருமண காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. ராப்போசனத்திற்காக நம்மோடு கூடவே அவரும் உணவருந்த காத்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்த, தைரியப்படுத்த, இருக்கக்கூடிய கபடான அசுத்தமான எண்ணங்களை அகற்றிவிட நம்முடைய உள்ளத்திற்கு வருகின்ற ஆண்டவர். இவரோடு கூடவே நாம் பந்தியில் அமர்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நாமே கேட்டு ஆயத்தம் செய்வோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கருணை தேவனே, கனிவாய் என்னில் வா. பாலின அமுதமே, வாழ்வில் கலந்து வா. உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே. அருளே
என்று இருளில் நான் தள்ளாடுவேன். உயிரே என் உறவின்றி உலகில் உன் நிழலின்றி துயரில் நான் கண்மூடுவேன். அன்பே உன் வரவின்றி அருளே உன் துணையின்றி இருளில் நான் தள்ளாடுவேன். உயிரே என் உறவின்றி உலகில் உன் நிழலின்றி துயரில் நான் கண்மூடுவேன். உயிரூட்டும் உணவாகவா, வழிகாட்டும் விளக்காகவா, உயிரூட்டும் உணவாகவா, வழிகாட்டும் விளக்காகவா, ஆன்மாவின் ஆனந்தமே, ஆராகும் பேரின்பமே. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும் இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர்முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளங்களை இடைவிடாது பெற்றுக்கொள்ளவும் வரவிருக்கும் கொடைகளை விரும்பி எதிர்நோக்கவும் உம் நம்பிக்கையாளருக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் தங்களுக்கு புதுப்பிறப்பு அளித்த மறை நிகழ்வுகளில் அவர்கள் நிலைத்திருந்து இச்செயலால் புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.